அன்பின் பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிரசன்னம் இங்கே இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களை யார் கொண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில தகப்பனே, இந்த வார்த்தையுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட பேசும்படியா தகப்பனே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே. பரத்திலிருந்து எங்களுக்கு ஏற்ற மன்னாவை இந்த காலை வேளையில நீர் தரும்படியா தகப்பனே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, நீர் பேசுவீராக ராஜா. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கடந்த வாரங்களிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அறிவதற்காக மிகவும் வாஞ்சிக்கிறோம். ஏதாவது ஒரு புதிய விஷயம் உடனே என்ன பண்றோம், நிறைய காரியங்களை அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் உண்டு. ஆனால் அன்றாடம் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற, நம்மோடு ஜீவிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிய நாம் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாட்டை நம்முடைய சபைகளிலே காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தினபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கடந்த நாட்களிலே அவரை குறித்ததான வெளிப்பாட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் அநேக காரியங்களை கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். அவரே ஜீவ வார்த்தையா இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று பார்த்தோம். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அவரே நம்முடைய கண்மலையா இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அவரே நம்முடைய வாசலா இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அநேக காரியங்களை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய பிரதான இலக்கு என்னவென்றால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாருடைய ஒரு நோக்கம் என்னென்ன நோக்கமா இருக்க வேண்டும், நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அதற்கு ஒரே வழி என்னவென்றால் யோவான் 17:3 வாசிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை நாம் அறிய வேண்டும் என்பது ஹல்லேலூயா இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியமாய் காணப்படுகிறது. இந்த நாளிலேயும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கொலோசியர் 1 17-18 வசனங்களை வாசிப்போம். கொலோசியர் 1 17-18. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்கு இணைந்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க இருக்கிற காரியம், அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சரீரமாகிய சபைக்கு அவரே தலையா இருக்கிறார் என்று நாம் இந்த காலை வேளையிலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே சபைக்கு தலையானவர் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சபைக்கு யார் பிரதான தலைவர்? இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அவரே இந்த சபைக்கு, ஒவ்வொரு சபைகளுக்கும் அவர் தலைவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்த்தோம், அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர், எல்லாவற்றுக்கும் அவர் முதல்வராய் இருக்கும்படி. ஹல்லேலூயா. எல்லா இடத்திலும் அவர் முதல்வராய் இருக்கிறார். நம்முடைய சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கும் முதல்வராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முதல் இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில முதன்மையாய் காணப்படுகிறவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு சபைக்கும் அவர் தலைவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது ஏற்கனவே இது முன்குறிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 118 22-23 வசனங்களை வாசிக்கிறோம். சங்கீதம் 118 22-23. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 4 11. வீடு கட்டுகிறவராகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கல்
தலைகளானவர். படிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே தலைக்கு மூலைக்கல்லாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சபைக்கு தலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் விட்டு நமக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு அவர் தன்னை தாழ்த்தினார் என்று நாம் மனுஷனாய் இந்த பூமியிலே பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக பிதாவானவர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் தாழ்த்தி மனுஷ ரூபமாய் அடிமையின் கோலமாய் பூமியிலே அவர் நமக்காக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக பிதாவானவர் அவரை என்ன செய்கிறார்? எல்லாவற்றுக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவரை உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையாகிய சரீரத்திற்கு அவரை தலையாக அவர் வைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எபேசியர் 1 அதிகாரம் 20-23 நாம் வாசிப்போம். எல்லா துரிதனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் வேறுபட்டிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவரை உயர்த்தத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பக்கத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் தாழ்மையின் கோலம் எடுத்து அடிமையின் கோலம் எடுத்து அவர் பூமியிலே நமக்காக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்காக பிதாவானவர் எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையும் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவரை உயர்த்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்திலே உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி தேவனுடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தன்னை தாழ்த்தினபடினாலே அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்துள்ளார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாக அவரை தந்துள்ளார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய எல்ரோய் சபையின் அவர் தலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை அவருடைய சொந்த ரத்தத்தினாலே அவர் மீட்டெடுத்த ஒரு சபையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபை என்று சொல்லும்போது வெறும் கட்டிடம் மாத்திரமல்ல, கட்டிடத்தை அல்ல, உங்களையும் என்னையும் பார்த்தார் ஒரு சபை என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சரீரமாகிய சபை நீங்களும் நானும் நம்மை பார்த்துதான் அவர் சரீரமாகிய சபை என்று சொல்லுகிறோம். நாம் பார்க்கிறோம், இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை தேவனுக்கு கொடுத்ததற்கான காரணத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, கிறிஸ்து சபைக்கு தலையாக தந்தருளினார் என்று பிதாவானவர் நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம், கிறிஸ்துவானவர் சபையை நேசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், சபையை அவர் நேசித்தார். அவர் சபையின் மேலே அவர் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 10 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரமாகிய சபைக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சபையை அவர் நேசித்தவர் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவர் சபைக்கு தலையாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், எபேசியர் 5:25 வாசிப்போம். எபேசியர் 5 அதிகாரம் 25 அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சபையை அவர் அன்பு கூர்ந்தார். அவர் நேசித்த அவர் சபையாய் காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், சபையை அவர் நேசிப்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த சபைக்காக
தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், தன்னுடைய சுய ரத்தத்தையே அவர் சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபை எப்படியாக நமக்கு கிடைத்தது என்றால், அவருடைய சொந்த சரீரத்தின் எல்லா துளி ரத்தத்தையும் நமக்காக சிந்தி அவர் மீட்டெடுத்த சபையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இது அவருடைய சபையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்ரோய் சபை யாருடைய சபை? இயேசு கிறிஸ்துவின் சபை. ஹல்லேலூயா. இது அவருடைய சபையா இருக்கிறது. வேதத்திலே நாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் சொல்கிறார் என்னுடைய சபை. ஹல்லேலூயா. என்னுடைய சபை என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த சபைக்காக அவர் தன்னுடைய சுய ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை சபையை அவர் நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். முதலாவது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், சபையை அவர் நேசிக்கிறார். ஒவ்வொருவரையும், ஒருவேளை நம்ம சில எதிர்பார்ப்போடு தான் நம்ம அவரை நேசிப்போம். சில காரியங்கள் நமக்கு நிறைவேறும் போது என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லா காரியங்களும் நடக்கும். ஆனா சில வேளையில நமக்கு எதிர்பாராத காரியங்கள், நாம் எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும் போது, சில காரியங்கள் வாய்க்கும் போது என்ன நினைக்கிறோம் என்றால், ஆண்டவரே நம்ம துதிக்கிறது கூட நமக்கு என்ன பண்றது, வாய் வர்றதில்லை. சிலர் சபைக்கு வருவதில்லை, சிலர் ஆராதனை கூப்பிட்டா வருவதில்லை. ஏன்னா காரணம்னா, எனக்கு மனசு சரியில்லை, சில காரியங்கள் ஏற்பட்டதுனால. எனவே இந்த இடத்துல பார்க்கிறோம், அப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் சபையின் மேல வைத்திருக்கிற அன்பு இல்ல, அவர் வைத்திருக்கிற அன்பு அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பை சபையின் மேல அவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆத்துமாக்கள், ஒவ்வொரு ஆடுகளின் மேலும் அவர் தனிப்பட்ட ஒரு அன்பை அவர் செலுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் பிதாவானவர் அவர் சபைக்கு தலையாய் அவரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆடுகள், ஒருவேளை நமக்கு சில நேரத்தில் நான் சிலரை விசாரிக்க கூட முடியாது, சில வேளையில் ஒரு மூலையில உட்கார்ந்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முகத்தையும், ஒவ்வொரு இருதயத்தையும் ஒவ்வொரு நாளும் அவர் ஆராய்ந்து வருகிறார். ஹல்லேலூயா. எந்த நோக்கத்தோடு நாம் உள்ளே வருகிறோம், எந்த நோக்கத்தோடு நாம் செல்கிறோம், எந்த நோக்கத்தோடு அமர்ந்திருக்கிறோம், எந்த எதிர்பார்ப்போடு நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்மை கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அது அவருடைய சபையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது அவருடைய சபையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது என்னுடைய சபை என்று ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறதற்கு காரணம் என்னவென்றால், தன்னுடைய சுய ரத்தத்தினாலே அவர் சம்பாதித்த சபையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது மனுஷனால் உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. இது தேவனால் உண்டானது. ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், மத்தேயு 16:18 பேதுருவை பார்த்து சொல்லும் பொழுது, இது என்னுடைய சபை, என் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம், மத்தேயு 16:18. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று. ஹல்லேலூயா. என் சபை என்று அவர் உரிமை பாராட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், அவர் நம்மை நேசிப்பார். ஹல்லேலூயா. அவர் மனதார நம்மை நேசிக்கிறபடினால ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய அன்பை செலுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். சபையை நேசிக்கிறபடினால அவர் சபைக்கு தலையா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது எப்படி ஆகினது என்றால், அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையா இருக்கிறது. அப்போஸ்தலர் 20:28 நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 20:28 நாம் வாசிக்கும் போது, தேவன் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா. இதற்கு யாருக்குமே பங்கு இல்லை. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஊழியக்காரராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு எஜமானர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு சொந்தக்காரர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவருடைய சபையா இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் பரிசுத்த ஆவியை உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்கிறார். ஏன் நீங்க எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், 2 காரியங்களை அடுத்த 2 வசனங்களில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முதலாவது காரியம், சபைக்குள்ளே எப்படிப்பட்ட ஓநாய்கள் வராதபடி நாம் என்ன பண்ண வேண்டும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவர் ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும், இந்த சபைக்குள்ள ஒரு ஆத்துமா வருது என்றால்
அது ஒரு சகோதரர் மூலமாய் நடக்கலாம், ஒரு சகோதரர் மூலமாக சொல்லியிருக்கலாம், அது ஒரு சகோதரி மூலமாக ஒருவர் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அநாதி திட்டத்தின் பிரகாரமே அவர்கள் இந்த சபைக்கு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முன்குறித்த ஜனங்களை அவருடைய சபையிலே அவர் சேர்த்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் உத்தரவாதம் அவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்துமாவை குறித்தும் அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். நம்ம ஒருவேளை ஒருத்தர் குறித்து நம்ம கரிசனை இல்லாம இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த உங்களையும் என்னையும் குறித்து அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சோர்ந்து போற வேலையில, ஒருவேளை பின்மாற்றம் அடைகிற வேலையில அவர் மிகவும் வியாகுலப்பட்டு உங்களை குறித்து அவர் பாரப்பட்டு சும்மா இருக்க மாட்டார். அநேக வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நமக்கே தெரியாது, யாராவது ஒரு சகோதரர் திடீர்னு போன் பண்ணுவாங்க, என்ன பிரதர் ஒரு மாதிரி பேசுறீங்க, என்ன விஷயம், இந்த மாதிரி ப்ராப்ளம் பிரதர் அப்படியா, உடனே ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவர் நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு சாட்சியை நான் கேட்ட, போன வாரத்துல ஒரு சகோதரர் சாட்சி சொன்னபோது அந்த வார்த்தை அவரை பலப்படுத்தினபடினால உடனே அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து உடனே ஸ்பான்சர் கிட்ட போய் எனக்கு வந்து ரிலீஸ் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் உடனே வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாட்சி சொன்னதன் மூலமாக ஆண்டவர் அந்த மகனோடு பேசி விசுவாசத்தை பலப்படுத்தினார். உடனே அந்த உற்சாகத்தை கொடுத்து அந்த வார்த்தையின் மூலமாய் அவர் போய் ஸ்பான்சர்ல கேட்டோம்னா அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ரிலீஸ் கிடைத்திருக்குது. ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் எதை வகையாவது நம்ம இந்த பூமியில இந்த எல்ரோய் சபையில நிலைநிறுத்தும்படியாய் அவர் அநேக வாசல்களை வழிகளை அவர் திறக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய சபைக்காக நாம் என்ன செய்கிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும், வேலை ஸ்தலத்துல சில பிரச்சனைகள் எத்தனையோ சகோதரர்கள் சொல்வது உண்டு. வேலை ஸ்தலத்துல எனக்கு பிரச்சனை பிரதர், அடுத்த வாரம் நான் ஊருக்கு போனோம், வேற வழியே இல்லை, கண்டிப்பா நான் போய் தான். ஒரு சிலர் பேக் பண்ணது கூட உண்டு. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் இந்த தேசத்துல, இந்த தோஹா தேசத்துல, இந்த எல்ரோய் சபையில நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தே அவர் ஆக வேண்டும் என்று நமக்கு எல்லா வழி வாசல்களை அவர் திறக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம், அதற்கு நாம் தம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சித்தம் அவரோட சித்தத்தோடு இணைந்திருக்க வேண்டும். நம்முடைய சுய சித்தத்தோடு நாம் போகும்போது நிச்சயமா என்ன பண்ணுவோம், ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி, ஒரு கலக்கம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. எனவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்கிறார். ஏன் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்றால், அடுத்த 2 வசனம் வாசிப்போம். 29. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடியதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எதற்காக எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அவர் சம்பாதித்த சபையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்துமாவும் இந்த எல்ரோய் சபையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் உத்தரவாதி அவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அவர் தான் வந்து சபைக்கு கொடுக்கிறார். எனவே இந்த ஆத்துமாக்களை, இந்த ஆடுகளை கெடுக்கிறதான சில ஓநாய்கள் காணப்படும். ஹல்லேலூயா. அவர் அடிந்து என்ன பண்ணிருக்கிறாரு, நமக்காக அவர் அறிவுரை சொல்லியிருக்கிறார். எச்சரிக்கையா இருங்கள், ஏனென்றால் ஒருமனப்பாட்டை கெடுக்கிற சில காரியங்கள் காணப்படும். ஹல்லேலூயா. எங்க ஒருமனதோடு நாம் ஜெபிக்கிறோமோ அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை ஜெபங்களை, உபவாச ஜெபத்திலே நம் ஒருமனதோடு ஒருவர் பாரப்பட்டு நம் ஒருமனதோடு ஜெபிக்கும் போது அடுத்த வாரத்துல எத்தனை பதிலை நாம் கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதற்கு காரணம், சபையில ஒருமனதோடு நாம் ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறதுனாலே அவர் முதல்வராக, அவர் நமக்கு தலைவராக, அவர் நமக்கு தலையாக நாம் வைக்கிற வேளையில அவருடைய கிரியை சபையிலே நடக்கிறதை நாம் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது நிச்சயமாகவே அந்த சபையிலே அற்புதங்களும் அடையாளங்களையும் நாம் காண முடியும். ஹல்லேலூயா. அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை நாம் காண முடியும். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அவருடைய எல்லா அவருடைய சமூகத்தை நாம் நாடுகிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல முதலாவது அவருக்கு ஒரு இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி அந்த இடத்தை கெடுக்கிற, ஒருமனதை கெடுக்கிற சில ஓநாய்கள் வருகிற வேளையில நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மாறுபாடான போதனைகள் வராது. மாறுபாடு என்றால் கிறிஸ்துவை அல்லாத, முன்னிறுத்தாத, கிறிஸ்துவை உயர்த்தாத, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாத சில காரியங்களை போதிக்கிறதை நாம் என்ன பண்ண வேண்டும், எச்சரிக்கையாய்
காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு யாரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாரம் நம்ம அவரை அறிந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவராக இருக்கணும். எனவே முதலாவது ஆண்டவரை முதன்மைப்படுத்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிற காரியங்கள் சபையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சபைகளிலே ஆண்டவர் கிரியை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய சுய ரத்தத்தினாலே அவர் சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா. இது சாதாரணமா அவர் பெற்றுக்கொள்ளல. ஹல்லேலூயா. இந்த சபைக்காக அவர் பட்ட பாடுகள் அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக அவரை மீட்டுக் கொள்ளும்படியாய் அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஹல்லேலூயா. ஒருவருக்கும் தெரியாது. எனவே தான் அந்த சபையை அவர் நேசிக்கிறார், சபையின் மேலே அவர் அன்பு கூறுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவர் சபைக்கு தலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், சபையை அவர் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். எனவேதான் அவர் சபைக்கு தலையாக இருக்கிறார். இரண்டாவது காரியம், அவர் கிறிஸ்து சபையை பாதுகாக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு மந்தையையும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம சொல்லிதான் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு, இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த காரியங்கள், அந்த காரியங்கள் என்று மனுஷராய் சில காரியங்கள் தோன்றினாலும் சபையை பாதுகாக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அது ஒழுங்கு ஒரு சிலர் சுய சித்தத்தினால ஊர்ல எல்லாம் பார்க்கும்போது திடீர்னு சபையை விட்டு பிரிந்து உடனே ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு சபையை ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள்ல என்ன பண்ணும், அது இருக்கிற இடமே காணாம போயிடும். ஆனால் சபையை பாதுகாக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 29. யோவான் 10. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவை ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவரும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக்கொள்ளவும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரையும் பெரியவரா இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒருவனும் என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. ஒருவனும் சபையில் உள்ள ஒரு ஆத்துமாவை அவன் பறித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அதை பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதை சபைக்கு தலையா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பாதுகாக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் அதை பறித்துக் கொள்ள முடியாது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் எப்போதும் நம்முடையக்காக அவர் நம்மை பாதுகாக்கும்படியாய் அவர் வேண்டுதல் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த சபையை அவர் சம்பாதித்த சபை, அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுத்த சபை, அவர் மீட்டெடுத்த ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். வாசிப்போம் யோவான் 17:12. யோவான் 17:12. நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனேன அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. 15வது வசனத்தை வாசிப்போம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஒவ்வொருவரும் நாம் காக்கும்படியாக அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் விழுந்து போகாதபடி அல்ல, நம்முடைய ஆத்மா அவரால் நம்முடைய ரத்தத்தினால மீட்டெடுத்த ஒவ்வொரு ஆத்மாவும் நிலை நிற்க வேண்டும் என்பதற்காக அவர் எப்போதும் காத்துக் கொள்ளும்படியாய் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 5:29 வாசிங்க. எபேசியர் 5. படைத்தவன் ஒருவரும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொண்டு அவர் போஷித்து நம்மை காப்பாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். வார்த்தை இல்லை விட்டால் நிச்சயமா என்ன பண்ணுவோம், விழுந்து போயிடும். ஒரு 2-3 வாரம் சபைக்கு வராம போனீங்கன்னா அப்படியே என்ன ஆகும், ஒரு பேக் ஸ்லைடிங் வந்துடும். உடனே என்ன பண்ணுவோம், அப்படியே சோர்வு ஏற்படும். அடுத்தது என்ன பண்ணுவோம், வார்த்தைகள் கேட்க தான் என்ன பண்ணுவோம்,
நாம் ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு நாம் விழுந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி அதை நிலைநிறுத்துகிற அவருடைய வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து நம்மை காப்பாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். சபையை காப்பாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சபையை மேல நேசிக்கிறவர், சபையின் மேல அன்பு கூறுகிறார். இரண்டாவது காரியம், சபையை அவர் பாதுகாக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த சபையை ஒரு கரைதிரையற்ற ஒரு சபையாய், மகிமையுள்ள சபையாய் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதே வசனம் அதிகாரத்தில் 27வது வசனம் வாசிங்க. எபேசியர் 5:27. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரைதிரை முதலானவைகளை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அநேக நாட்களில பரிசுத்தமா வாழணும்னு பலர் பிரயாசப்படுகிறோம். பல காரியங்கள், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. ஆனால் நம்மை அது மாதிரி பாதுகாக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை பரிசுத்தமாய் வாழும்படியாய் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சுய பலத்தினால நிச்சயமா முடியாது. நம்முடைய சுய பலத்தினால பரிசுத்தமாய் வாழ வேண்டும் யாராவது நினைச்சோன்னா நிச்சயமா நாம் ஏமாந்து போகும். ஆண்டவராலே மாத்திரமே அது கூடும். ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்துக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய், பிழையற்றதுமான ஒரு மகிமையுள்ள சபையாய் தமக்கு முன்பாக நிறுத்துவதற்கு அவரையே நம்ம ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கும்படியாய், இந்த சபையை பாதுகாக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே முதலாவது அவர் சபையை நேசித்தார், சபையிலே அன்பு கூர்ந்தார் என்று பார்த்தோம். இரண்டாவது, சபையை பாதுகாக்கிறார் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவது காரியம், சபையை அவர் வளர்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு சபையும் வளர்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே காரணமாக இருக்கிறார். அவருடைய சபைக்கு தலையானவரே அதற்கு காரணமான. எபேசியர் 4:15 வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஹல்லேலூயா. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி செய்தார் என்றால் 12:13 வசனம் வாசிக்கும். 12:13. சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். 15 வாசிக்கும். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபையிலே அப்போஸ்தலர்களும் சுவிசேஷர்களும் போதகர்களும் இப்படிப்பட்ட 5 வகை ஊழியங்களை ஒவ்வொருவரையும் என்ன பண்றாரு? ஆண்டவர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. இப்படியாக அவர் ஏற்படுத்துகிறார். எதற்காக என்றால் சபை வளரும்படியாக, சபையை வளர்க்கிறவர் அவராயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் வளரும்படியாக நம்மை அவர் வளர்க்கிறவராயிருக்கிறார். சபையில அவர் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அனுமதிக்கிறானே. ஒவ்வொரு சபையிலும் இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக உண்டு. அப்போஸ்தலராய் சிலர் அழைத்திருக்கிறார், சுவிசேஷகராய் அழைத்திருக்கிறார், மேய்ப்பராய் அழைத்திருக்கிறார், போதகர்களாய் அழைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளை அழைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் நம்மை என்னவாக அவர் அழைத்திருக்கிறார் என்பதை அவருடைய சமூகத்திலே இருந்து காத்திருந்து நம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வேளையிலே அந்த இடத்திலே அவர் வளர்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாய், சபையை வளர்க்கும்படியாக ஆண்டவர் இப்படி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். சபையை வளர்க்கிறவர் ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை சில மனுஷனாய் காரியங்கள் இதனாலதான் சபை வளர்ந்தது, இதனால சபை வளர்ந்து ஒரு சில காரியங்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சபையை வளர்க்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3:6 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:6. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விளைய செய்கிறவர் யார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும்
சேர்ந்தவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொரு நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தங்கள் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை அவர் வளர்க்கிறவராய் இருக்கிறார், விளைய செய்கிறவர் அவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தர் அநேக ஊழியங்கள் சபையில காணப்படலாம். ஒவ்வொரு சபைக்கும் அதற்கேற்ற பலனை, அதற்கேற்ற கூலி என்ன பண்றாரு? ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் கொடுக்கிறார். ஆனால் எஜமான் யாரு? ஹல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். நாம் எல்லாம் அவருடைய ஊழியக்காரராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஊழியத்தை, அவர் கொடுக்கிற வேலையை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் சபையை வளர்க்கிறவர் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சபையை அவர் நேசிக்கிறார், சபையை அவர் பாதுகாக்கிறார், சபையை அவர் வளர்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிறவர் தேவனாலே. ஹல்லேலூயா. தேவனால் மாத்திரமே அது ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் நம்ம ஒரு ஆத்துமாவை குறித்து பாரப்பட்டால், அநேக காரியங்களை குறித்து இந்த மனுஷனுக்கு எத்தனை வார்த்தைகளை சொல்றோம், இப்படி பண்றோம், அநேக காரியங்கள் சொல்றோம், ஆனாலும் ரட்சிக்கப்படலையே அப்படின்ற பாரம் நமக்கு காணப்படலாம். ஆனால் ஏற்ற வேளையில ஆண்டவர் விளைய செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஆத்துமாக்கு உத்தரவாதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்கிற வேளையில தேவன் அங்கே கிரியை செய்வார். அவன் அந்த சபையில அவருக்கு நாம் முதன்மையை கொடுக்க வேண்டும். சபையாகிய சரீரத்திற்கு, தலையாகிய கிறிஸ்துவுக்கு நாம் முதன்மையான இடத்தை நாம் கொடுக்கிற வேளையில ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியத்தை நாம் பார்த்தோம். அதாவது முதலாவது, ஆண்டவர் சபையை நேசிக்கிறார். இரண்டாவது காரியம், ஆண்டவர் சபையை பாதுகாக்கிறார். மூன்றாவது, சபையை அவர் வளர்க்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் செய்கிற பங்கு நாம் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதாவது ஒரு சரீர பிரகாரமா நாம் பார்த்தோம்னா, ஒரு மாம்ச சரீரத்துல நாம் பார்க்கும்போது, இந்த சரீரத்துல தலை இருந்தது பிரதானமாக மேலே இருக்கிறது, டாப்ல இருக்கு. கரெக்டா? இப்ப சரீரம் இதான் சபை. இந்த சரீரத்திற்கும் சபைக்கும் எப்போதும் ஒரு உறவு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை தலை இல்லாம இருந்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே, வெறும் கட்டிடம் தான். கிறிஸ்து இல்லாத ஒரு சபை வெறும் கட்டிடம் மாத்திரம், ஆட்கள் வந்து போகிற ஒரு ஸ்தலமா தான் இருக்கும். அங்கே கிரியைகளை காண முடியாது. ஹல்லேலூயா. அற்புதங்களை காண முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. ஹல்லேலூயா. எனவே கிறிஸ்து தலையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால், அதாவது பொதுவாக பார்த்தோம்னா இந்த சரீரத்துல மூளையிலிருந்து ஒரு சிக்னல், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும், ஒவ்வொரு அவயங்களுக்கும் என்ன பண்ணுது? செலுத்தப்படுது. இப்போ வந்து பிரெயின்ல எனக்கு சொல்லிட்டே இருக்கிறதுனால தான் என்ன பண்றேன், நான் கையை அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கேன். அது பிரெயின் வந்து என்னோட வாய்க்கு, சிந்தைக்கு சொல்றதுனால என்ன பண்ண பேசிட்டே இருக்கிறேன். அது சொல்லும் பொழுது உடனே கீழ்ப்படிந்து செயல்பட்டு கொண்டது. ஒவ்வொரு அவயங்களும் தலையிலிருந்து, பிரெயின்ல இருந்து கொடுக்கிற ஒவ்வொரு கட்டளைக்கு ஏற்றபடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் என்ன பண்றது, சரீரம் ஒழுங்காய் இயங்கி கொண்டு, அதனாலதான் நான் ஒழுங்கா நீங்க பேசிட்டு முடியாது. ஹல்லேலூயா. எனவே தலையிலிருந்து, அந்த மூளையிலிருந்து கொடுக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒவ்வொரு கட்டளைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு அவயங்களும் செயல்படுகிற வேளையில அது எல்லாம் ஒழுங்காய் சீராய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இப்ப நம்ம நடந்து போறோம் வச்சுங்களேன், உதாரணத்துக்கு நடந்து போகும்போது முதல்ல என்ன பண்ணுவோம், வலது காலை எடுத்து வைப்போம். அப்போ பிரெயின்ல இருந்து முதல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கட்டளை வரும், என்னன்னு, வலது காலை எடுத்து வைக்கணும், அடுத்தது இடது காலை எடுத்து வைக்கணும். சப்போஸ் நான் நடந்து போகும்போது வலது காலை எடுத்து வைக்கும் போது இடது காலை, என்ன வலது காலம் முன்னாடி வரணுமா, நான் வரக்கூடாதா அப்படின்னு வந்தா என்ன ஆகும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த கட்டளையின் பிரகாரம் நாம் செயல்படும் போது அந்த சரீரமாகிய சபை சீராக செயல்படும் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சாப்பாடு அங்க அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் அங்க உட்கார்ந்துட்டா என்ன ஆகும்?
சபை இங்கே காலியாயிடும். ஹல்லேலூயா. அதுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்கும் போது அவர் அதை நேர்த்தியா செய்யும் போது அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. முடிஞ்சவொடனே கரெக்டா எல்லாத்தையும் போட்டு என்ன பண்றாங்க, ஒரு கவர்ல போட்டு கொடுக்குறாங்க. ஒன்னோட தண்ணி மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் கரெக்டா போட்டு கொடுக்குறாங்க. அது அவர் ஆண்டவருக்காக அவர் செய்கிற ஒரு ஊழியம். அதை அவர் செய்யும் போது எல்லாரும் போய் அங்க நின்று என்ன ஆகும், சபை காலியாகும். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுபோல அவயங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தை, ஒவ்வொரு கட்டளைகளை தலையானவர் அவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அவயங்களுக்கும் அவர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும்போது அதன்படி நாம் செயல்படுகிற போது சரீரம் என்ன பண்றது, சீராக செயல்படுகிறது. அதே போல வாசிப்போம் எபேசியர். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், 3 காரியத்தை தேவன் செய்கிற காரியத்தை பார்த்தோம். நாம் செய்கிற ஒரே ஒரு காரியம் எபேசியர் 5:24 வாசிப்போம். ஹல்லேலூயா. இங்க 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. நாம் இந்த சபையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதை போல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். அவர் எதுவுமே மிச்சம் மீதி வைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற போது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து சரீரமாகிய சபை கிறிஸ்துவாகிய தலையாகிய கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிற வேளையில அது ஒரு மகிமையுள்ள ஒரு சபையாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கரைத்துறையற்ற ஒரு சபையாய் காணப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை முன்னிறுத்துகிற ஒரு சபையாய், ஒரு மகிமையுள்ள சபையாய் அது காணப்படும் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோவான் 14 அதிகாரம் 21 வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிற வேளையில அவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்றால் அவனுக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு சபையாகிய சரீரம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு அவர் கொடுக்கிற கட்டளையின் பிரகாரம், அவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நாம் கீழ்ப்படுகிற வேளையில நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஏதுவா இருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை அதற்கு மாறுபாடா செய்கிற வேளையில என்ன பண்றோம், கஷ்டப்பட்டு அடிபட்டு பல காரியங்கள் நடந்து அதுக்கப்புறம் என்ன பண்றோம், திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபித்து பிறகு அது ஒரு லாங் ப்ராசஸ். ஆனா ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா ஸ்பீடா போயிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சில ஊழியக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா படிப்படியா ரொம்ப வேகமா முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்பதான் தெரிஞ்சிருக்க உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரராக மாதிரி இருப்பாங்க. காரணம் என்னவென்றால் அவங்க லைன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டா அவருடைய சித்தத்தை அறிந்து அதற்கு அவர் ஒப்பு கொடுக்கும் போது மிக வேகமாய் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் ரொம்ப நாள் ஆனாலும் வளர்ச்சியே காணப்படாது. காரணம் என்னவென்றால் அவருடைய சித்தம் அவருடைய சித்தத்திற்கு விரோதமாக அல்லது அதற்கு மாறான ஒரு சித்தத்திலே நாம் செயல்படும் போது என்ன பண்ணுவோம், நிச்சயமாக அங்கே ஒரு ஏமாற்றம் காணப்படும். எனவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் நடக்கிற வழியில அவரை அவர் வெளிப்படுத்துவேன் என்கிறார். கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம் மூலமாக மற்றவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுத்துகிறார். எப்பொழுது என்றால் நாம் அவருடைய வார்த்தைக்கு சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, கீழ்ப்படுகிற வேளையில, ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற வேளையில அவர் வெளிப்படுத்துகிறார். 23வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவரின் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவரில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவனோட கூட வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் மூலமாக அவர் வெளிப்படுத்துவார். தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அடுத்தபடியாக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். எப்பொழுது என்றால் அவருடைய கட்டளைக்கு அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிற வேளையில. ஹல்லேலூயா. அவருடைய சபையாகிய சரீரமாகிய நாம் தலையாகிய கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படுகிற வேளையில அவர் நம்மை உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு கட்டளை, ஒரு கிறிஸ்துவை எப்படி பார்ப்பாங்க, ஒரு ரட்சகராய் பார்ப்பாங்க.
நம்ம நம்மை ரட்சித்துக் கொண்டார். ஆனா என்ன பண்றோம், அவரை ஒரு தலைவராக ஒரு முதன்மையா நான் பார்ப்பதில்லை. ஒரு சிலர் அவரை தேவ ஆட்டுக்குட்டியா பார்ப்பாங்க, ஆனா அவர் யூதராஜ சிங்கமாய் பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. ஒரு சிலர் இன்னும் குழந்தையாக கூட பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல கோயில் ஆலயத்துல குழந்தையாவே இயேசு கிறிஸ்துவை இன்னும் பார்த்துக்கிட்டோம். நாம் எந்த விதங்களிலே ஆண்டவரை வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு முதன்மையான இடத்துல அவரை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் அவர் குழந்தையா, அவர் ரட்சகர் அது மாதிரி பார்க்காத, நமக்கு முதன்மையாய், நமக்கு தலையாய், நமக்கு எல்லாவற்றுக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவருக்கு நம்ம கொடுக்கும்போது அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை வழிநடத்துகிறார். அவர் நமக்கு முதன்மையான இடத்தை அவர் உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே 1 கொரிந்தியர் 12:12 வாசிப்போம். 1 கொரிந்தியர். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். 20வது வசனம் வாசிப்போம். இவைகளெல்லாம் 20. அவயங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. ஹல்லேலூயா. அவயங்கள் அநேக அவயங்களா இருந்தாலும் சரீரம் ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரே சிந்தை, ஒரே ஆவி, ஒரே சரீரமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது அநேக ஜெபங்கள் கேட்கப்படுறதுக்கு ஒரே காரணம், நம்ம ஒரே சிந்தையோடு, ஒரே மனதோடு, ஒரே ஆவியோடு நாம் துதித்து அவரிடத்துல நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அங்கே அற்புதங்கள் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. அந்த ஒரு மனதின் ஆவியை தருகிறவர் ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நாம் சரீரமாகிய சபை அநேக அவயங்களாய் இருந்தாலும் ஒரே சிந்தையும் ஒரே ஆவியும் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் கடைசி வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3-6 வாசிப்போம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கை அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று. ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஒரு மனதின் ஆவியை நாம் காத்துக்கொள்ள. ஹல்லேலூயா. ஒருவேளை ஒருத்தருக்கு வித்தியாசம். நான் பல மாவட்டங்களில, பல ஊர்களில, பல ட்ரெடிஷன்ல வந்திருக்கிறோம், பாரம்பரியத்தில், அப்படிதானே? ஆனால் நம்முடைய சிந்தை எப்படி வித்தியாசமாய் காணப்பட்டாலும் நாம் ஜெபிக்கிற வழியில, ஆராதிக்கிற வழியில நாம் மற்றவர்களுக்காக பாரப்படல, ஒரே சிந்தையாய், ஒரே ஆவியாய், ஒரு மனதை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதுல நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் காணப்படும் பொழுது இந்த சரீரமானிய சபை, ஹல்லேலூயா, ஒரு மகிமையுள்ள சபையாய் ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நமக்குள்ள அந்த வித்தியாசங்கள் காணப்பட்டாலும் நாம் எல்லாரும் ஒன்று கூடி நாம் ஒரு மனதோடு ஆண்டவரை ஆராதித்து துதித்து அவரை மகிமைப்படுத்தி நாம் அவரை ஜெபத்தை ஏறெடுக்கிற வேளையில தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அங்கே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே கடைசியாக நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 133 வாசித்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஹல்லேலூயா. சங்கீதம் 133. இதோ சகோதரரோடு வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்னைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும், ஹல்லேலூயா, எத்தனை இன்பம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலிருந்து வடிகிறதும் அவருடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான ஒரு நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. தலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதே அபிஷேகம் சரீரமாகிய சபைக்கு அவர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில
வேளையில வாஞ்சையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹalleluya. 2 நிமிடம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹalleluya. எல்லா அதிகாரமும் அவருக்குள்ளே உண்டு. எல்லா சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே அதிகாரத்தை சபையாகிய சரீரத்திற்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. தலையின் மேல் இருக்கிற அபிஷேகம் வழிந்தோடி சரீரத்தின் மேலே ஊற்றுகிறதை போல இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் செபிப்போமா. அதே அபிஷேகம் தகப்பனே அப்பா சரீரமாகிய சபைக்கு நீர் ஊற்றும்படியாய் ஒவ்வொருவரும் வாஞ்சித்து ஹalleluya நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. ஹalleluya ஹalleluya. தலையின் மேலே விழுந்த அதே அப்பா ஹalleluya ஆனந்த தைலம் சரீரமாகிய சபையின் மேலே வழிந்தோடுகிறதை போல ஒவ்வொரு மேலும் அப்பா நீர் ஊற்றுவீராக. ஹalleluya ஹalleluya. நான் தகப்பனே நீர் எங்களுக்கு முதன்மையானவர், நீர் எங்கள் தலையானவர் ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறவர், நீர் எங்களை வழிநடத்துகிறவர் ஆண்டவரே. எங்கள் எல்லா போக்கையும் மரத்தையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கிறவர் ஆண்டவரே. எல்லா சூழலிலும் எங்கள் ஆத்துமாவை பாதுகாக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை வளர்க்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை பக்தி விருத்திக்குள்ளாக நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்திற்கு நேராக இந்த எல்லா சபையிலே இந்த தேசத்திலே எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை தகப்பனே நீர் நிறைவேற்றும்படியாக நீர் ஆளுகை செய்வீராக, எங்களை வழிநடத்துவீராக. எல்லா தடைகளையும் இந்த காலங்களிலே நீர் முறியடிப்பீராக. எல்லா குறிப்பிடங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தலைவரானவர் இங்கு நம்மத்திலே ஆசீர்வாதம் எல்லா தடைகளையும் ஊழியத்தின் தடைகளையும் ஹalleluya அவை முறியடிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவை முறியடித்து போவதாக. ஹalleluya ஹalleluya. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துவோமா. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக தகப்பனே, எங்களுக்காக உம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி எங்களை சம்பாதிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீரே. எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.